Good morning, students. Today we have to learn about the topic linear equation in one variable in algebra. Okay, என்ன படிக்க போறோம்? Linear equation in one variable. Okay, first, what is equation? Equation சமன்பாடு சொல்லுவோம். சமன்பாடு என்றால் என்ன? What is equation? An equation is a statement. Once again, an equation is a statement that asserts the equality of two expressions. Assert mean confirm. So ரெண்டு எக்ஸ்பிரஷனோட அந்த ஈக்குவலிட்டியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் என்னது ஈக்குவேஷன். அண்ட் ஈக்குவேஷன் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் தட் அசெட் த ஈக்குவலிட்டி ஆஃப் டூ எக்ஸ்பிரஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 8 என்ன அர்த்தம்? ஈக்குவலுக்கு ரெண்டு சைடு உள்ள எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். சிமிலர்லி ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 6 ஆல்சோ எ ஈக்குவேஷன். Then y minus 2 equal to y plus 6 is also a equation. These are called equation. Okay. Next, linear equation. What is linear? Linear means straight line. Okay. What is linear equation? An equation containing only one variable. Once again, an equation containing only one variable with its highest power as 1 is called linear equation. எப்படி இருக்கணும்? ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் தான் வந்திருக்கணும். அதோட பவர் எப்படி இருக்கணும்? அதிகபட்சமே ஒன்று தான் வந்திருக்கணும். ஸோ ஒரு வேரியபிளோட அதிகபட்ச ஹையஸ்ட் பவர் ஒன்றுன்னு வந்திருந்தா இட் இஸ் கால்டு லீனியர் ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 2 இது எடுத்துக்கலாம். இதில் வேரியபிள் எக்ஸ் இஸ் அ வேரியபிள், த பவர் ஆஃப் எக்ஸ் இஸ் கால் ஈக்குவல் டு 1. So, இதோட பவர் என்ன வரும்? 1 வருது. It is called linear equation. Similarly, y plus 2 equal to 6. These are called linear equations. Suppose, note, x squared plus 6 equal to 4 தராங்க. Here, x is the variable, the power is 2. இதோட பவர் என்ன இருக்கும்? 2 வந்திருந்தா it is called quadratic equation or second order equation சொல்லுவாங்க. இதே இது x cube plus 6 equal to 4 வந்திருந்தா வேரியபிளோட பவர் வந்துட்டு 3 வந்திருந்தா this is called cubic equations. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? லீனியர் ஈக்குவேஷன். அது எப்படி இருக்கும்? அந்த வேரியபிளோட பவர் எப்படி இருக்கும்? அதிகபட்சமே ஒன்று தான் வந்திருக்கும். அதான் an equation containing only one variable எப்படி இருக்கணும்? ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் தான் வந்திருக்கணும். ஒரே ஈக்குவேஷனுக்குள்ள எக்ஸ் ஒய் வரக்கூடாது. ஒன்று எக்ஸ் மட்டும் வரலாம், ஆர் ஒய் மட்டும் வரலாம், ஆர் எம் பி என் எது வேணால் வந்துட்டு போட்டோம். அதில் எப்படி இருக்கணும்? ஒன்லி ஒன் வேரியபிள் வித் இட்ஸ் ஹையஸ்ட் பவர் அஸ் 1. அது ஹையஸ்ட் பவர் எப்படி இருக்கணும்? வேரியபிளுக்கு ஒன்று தான் வந்திருக்கணும். இஸ் கால்டு லீனியர் ஈக்குவேஷன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 2, y plus 2 equal to 6 and m minus 6 equal to 10. These are called linear equations in one variable. Okay. Note, x square plus 6 is 4. Here the highest power is 2. Then it is called quadratic equation. Quadratic equation. Yeah, then x cube plus 6 equal 4 is given. If the highest power of the variable x is 3, then this is called cubic equation. ஓகேவா? தெரிஞ்சிருக்கு. நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கன்வெர்ட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்டு லீனியர் ஈக்குவேஷன். ஒன்றுமே இல்லை, சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை என்ன செய்ய போகிறோம்? ஒரு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். First example 3.28. 7 is ordered to a given number to give 19. 7 is ordered to a given number to give 19. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நம்பரோட 7 ஆட் பண்ண ஒரு ஆன்சர் வந்து 19 கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ சொல்யூஷன் given நம்பர் தெரியாது. let the given number equal to x. அந்த தெரியாத நம்பர் என்ன செய்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். என்ன செய்கிறாங்க? if 7 is ordered, if 7 is ordered, then the number is என்ன கிடைக்கும்?
x plus 7 என்ன செய்கிறாங்க அந்த எக்ஸோட 7 ஆட் பண்ணுறாங்க. if 7 is added to a given number to give 19 அப்போ ரிசல்ட் என்ன கிடைக்கும்? ரிசல்ட் மீன்ஸ் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 19 given the answer is 19. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? that is x plus 7 equal to 19. இதுதான் the equation of the given statement. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நம்பரோட 7 ஆட் பண்ணனா வர ஆன்சர் 19. அந்த நம்பர் என்னன்னு தெரில, ஸோ என்ன எடுத்திருக்கேன்? எடுத்து given number b xன்னு எடுத்திருக்கேன். அடுத்து என்ன செய்கிறாங்க? if 7 is added அந்த எக்ஸோட 7 ஆட் பண்ணுறாங்க, then the number is x plus 7 கன்வெர்ட் ஆகும். then given the answer என்ன ஆன்சர் நம்ம கொடுத்துருக்காங்க? 19. அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன ஆன்சர் வருது? 19 கிடைக்குது. அப்போ x plus 7 equal to 19. this is called linear equation. ஓகேவா? இப்படி தான் என்ன செய்யும், நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம். இதே போல் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.29. தி சம் ஆஃப் 4 times a number and 18 is 28. என்ன செய்கிறாங்க? இது சம் ஆஃப்னா ஆட் பண்ணுறாங்க. எதை? 4 times a number ஒரு நம்பரோட 4 டைம்ஸையும் அண்டு 18ஐயும் ஆட் பண்ணனா 28 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்யூஷன் அந்த நம்பர் தெரியுமா? தெரியாது. அப்போ லெட் த நம்பர் ஈக்குவல் டு எக்ஸ். நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நம்பரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். என்ன செய்கிறாங்க? 4 times a நம்பர். அப்போ 4 times the given number equal to என்ன செய்வோம்? 4 times the given number x equal to 4x ன்னு மாறும். அதான் கவனிங்க, the number x எடுத்திருக்கும், 4 times the numberனால 4 times the number equal to 4 into x equal to 4x ன்னு கிடைக்குது. அடுத்து the sum of அப்போ given என்ன கொடுத்துருக்காங்க? the sum of 4 times the numberனா 4x and 18 is 28. the sum of 4x and 18 is 28. இதுதான் நமக்கு என்னது கொடுத்துருக்காங்க. இது எப்படி மாற்றலாம்? இது சம் ஆஃப்னா சம் என்ன அர்த்தம்? ப்ளஸ்ஸு 4 எது 4xையும் ப்ளஸ்ஸு 18 என்ன ஆன்சர் கிடைக்குது? இஸ் 28. திஸ் இஸ் த லீனியர் ஈக்குவேஷன் ஃபார் த above ஸ்டேட்மெண்ட். என்ன செய்கிறாங்க? ஒரு நம்பரோட 4 டைம்ஸையும் ஒரு 18ஐயும் ஆட் பண்ணனா வர கிடைக்கிற ஆன்சர் என்னது? 28. ஓகேவா? தி ஆன்சர் இஸ் 4x plus 18 equal to 28. Listen. Once again, let the number be x. 4 times the given number equal to 4x. Also given the sum of the number. The sum of the 4 times the number and 18 is 28. That is 4x plus 18 equal to 28. Then the solution is 4x plus 18 equal to 20. This is called the linear equation. Okay. Next one, the solution of a linear equation. ஒரு linear equation solution எப்படி கிடைக்குன்னு பார்க்கலாம். Example 3.13. Solve x minus 7 equal to 6. Solve ஒன்றுமே இல்லை, find the value of x. x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிற பேர் என்னது? The solve. The solution is what is given? x minus 7 equal to 6. இது கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? அந்த எக்ஸோட ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன செய்யலாம்? அந்த எக்ஸை அப்படியே யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இங்கே 6 இருக்குது. இந்த லெஃப்டில் உள்ள -7 ரைட்டில் மூவ் ஆனால் என்ன மாறும்? +7 மூவ் ஆகும், கன்வெர்ட் ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 + 7 equal to 13. Therefore the solution is x equal to 13. ஓகே, என்ன செஞ்சுருக்கோம்? x minus 7 equal 6 கொடுத்துருக்காங்க. அப்போ x equal to அந்த 6 அப்படியே இருக்கும், -7 ரைட்டில் மூவ் ஆனால் +7 மாறும். அப்போ 6 + 7 equal to 13. 13 is the answer for the above question. Next one, solve 3x minus 8 equal to 7 minus 3x. Also to find the value of x. The solution is given 3x minus 8 equal to 7 minus 2x. என்ன செய்யணும்? அந்த x எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம்.
நம்பர்ஸ் ஃபுல்லாக அதாவது அந்த கான்ஸ்டன்ட்ஸ் ஃபுல்லாக ரைட்டில் மூவ் பண்ணிக்கிடலாம். இங்கே 3x இருக்குது, அது 3x அப்படியே யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த -2x லெஃப்ட்டில் வந்தால் +2xன்னு கன்வெர்ட் ஆகும், ஈக்குவல் டு இங்கே 7 இருக்குது. இந்த -8 வந்துட்டு ரைட்டில் மூவ் ஆனால் +8. இல்லை கவனிங்க, -2x லெஃப்ட்டில் மூவ் பண்ணிட்டோம், -8 ரைட்டில் மூவ் பண்ணிட்டோம். அப்புறம் மூவ் ஆகும்போது மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறும், மாற்றியாச்சு. தென் 3x + 2x சைன் சேமாக இருக்கா, அப்போ 3 + 2 = 5 வரும். எக்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோமாக என்ன வரும், 5x. 5x ஈக்குவல் டு 7 + 8 ஈக்குவல் டு ஹியர் சைன்ஸ் ஆர் சேம் 15. நம்ம என்ன வேணும், எக்ஸ் தான் தேவைப்படுது. இங்கே 5x கொடுத்துருக்காங்க. 5x மீன்ஸ் 5 × xன்னு அர்த்தம். அப்போ x ஈக்குவல் டு 15. இங்கே இன்ட்டு வந்திருந்தால் இங்கே டிவைடாக மாறும் பை 5. சப்போஸ் 5 + xனா எக்ஸுங்கிற நம்பர் ரெண்டு மாறும், மைனஸ்னு மாறும், மைனஸ்னா ப்ளஸ்ன்னு மாறும். இங்கே மல்டிப்புளாக இருக்குது, அந்த மல்டி இங்கே எப்படி மாறும், டிவைடாக மாறிடும். அப்போ x ஈக்குவல் டு 15 பை 5. அப்போ என்ன கிடைக்குது, 1 5 is 5, 3 5s are 15. Then x ஈக்குவல் டு 3. ஓகே, therefore the solution is x ஈக்குவல் டு 3. நல்லா கவனிங்கப்பா, எப்படி மாறும், இங்கே வந்துட்டு 5 + x ஈக்குவல் டு 15 வந்திருந்தா x ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் நம்பர் ரைட்டில் மூவ் ஆனால் மைனஸ்ன்னு மாறும். சப்போஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு மாறும். இங்கே இன்ட்டு வரதுனால இங்கே என்ன வரும், நமக்கு டிவைடாக மாறும். டிவைட் இருந்தால் மல்டிபிள் மாறும். ஓகேவா, அப்போ x ஈக்குவல் டு 15 பை 5. தென் த ஆன்சர் இஸ் x ஈக்குவல் டு 3. ஓகே, என்னென்ன பார்த்துருக்கோம் இன்னைக்கு. ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம். வாட் இஸ் ஈக்குவேஷன்? அன் ஈக்குவேஷன் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் that asserts the equality of two expressions பார்த்துருந்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், லீனியர் ஈக்குவேஷன் பார்த்தோம். வாட் இஸ் லீனியர் ஈக்குவேஷன்? an equation containing only one variable with its highest power as 1 is called linear equation அப்படின்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், convert the given statement into the linear equations. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அது ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணணும். லாஸ்ட் என்ன பார்த்தோம், சொல்யூஷன் ஆஃப் அ லீனியர் ஈக்குவேஷன் பார்த்தோம். ஓகேவா, இப்போ ஹோம்ஒர்க். சால்வ் த ஈக்குவேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் 2x ஈக்குவல் டு 10. செகண்ட் ப்ராப்ளம் 3 + x ஈக்குவல் டு 5. தேர்ட் ஒன் x - 6 ஈக்குவல் டு 10. ஃபோர்த் ஒன் 2x - 6 ஈக்குவல் டு x + 2. தீஸ் ஆர் த ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஓகேவா, ஸோ போன நம்ம என்ன பண்ணியிருந்தோம், எக்ஸசைஸ் 3.1 3.2 டெஸ்ட் வச்சுருந்தோம். ஓரளவு மேக்ஸிமம் எழுதியிருந்தீங்க, நிறைய எழுத வேண்டியது இருக்குது. அடுத்து இந்த வாரம் என்ன டெஸ்ட் எழுத போறீங்களாக்கும், எக்ஸசைஸ் 3.3யும் 3.4ம் படிச்சுட்டு வாங்க. இந்த ஃப்ரைடே டெஸ்ட் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா, தேங்க்யூ.